வணக்கம். செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். 10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம், அந்த பாவத்தை செய்ய மாட்டோம் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. இந்த திட்டத்தில் கையெழுத்து போட்டாதான் 2,000 கோடி ரூபாய் கிடைக்கும். 10,000 கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் சொன்னாலும் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால் 3 மற்றும் 5ஆம் வகுப்புகளுக்கும் பொதுத் தேர்வு வரும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை. மத்திய அரசு நிதி தராவிட்டாலும் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தை செயல்படுத்துவோம் என உறுதி. தமிழ்நாடு பள்ளிக் கல்விக்கான நிதியை ஒன்றிய அரசு வழங்கவில்லை என்றாலும் ஒருங்கிணைந்த பள்ளிக் கல்வி திட்டத்தின் கீழ் மாநிலத்தில் செயல்படுத்துகிற திட்டங்கள் எதையும் நிறுத்தாம அவற்றை தொடர்ந்து நாங்கள் செயல்படுத்துவோம், அது உறுதி. சென்னை நொளம்பூரில் தொழிலதிபர் வீட்டில் 150 சவரன் தங்க நகைகள் மற்றும் ரொக்கம் கொள்ளை. கல்லால் கதவை உடைத்து கொள்ளையடித்து சென்றவர்கள் யார் என விசாரணை. மாவட்ட தலைவர்களில் சிலருக்கு எப்போதும் பிரச்சனை இருக்கும் என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கருத்து. பிரியங்கா காந்தியிடம் 15க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் புகார் அளித்த நிலையில் தலைமை அதனை பார்த்துக் கொள்ளும் என்றும் பதில். தமிழ்நாட்டில் 25ஆம் தேதி முதல் 4 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஏர் இண்டியா விமானத்தில் தனக்கு உடைந்த இருக்கை ஒதுக்கப்பட்டதாக மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் குற்றச்சாட்டு. டாடா வாங்கிய பிறகு பராமரிப்பு முறையாக இல்லை என விமர்சனம். திருப்பத்தூர் அருகே சேவனிப்பட்டி கிராமத்தில் களை கட்டிய மீன்பிடி திருவிழா. போர் வீரர்கள் போன்று கண்மாய்க்குள் இறங்கி மீன்களை அள்ளிய பொதுமக்கள். நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கையின் காங்கேசன் துறைமுகத்திற்கு மீண்டும் கப்பல் சேவை தொடக்கம். செவ்வாய்க்கிழமை தவிர வாரத்தின் 5 நாட்களும் இயக்கப்படும். நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிர்வாகி காளியம்மாள் இன்று விலக உள்ளதாக தகவல். விரைவில் அறிவிப்பேன் என நியூஸ் 18க்கு பேட்டி. அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது நான் கட்டாயமா சொல்றேன். சரிங்க மேடம். இல்ல இப்போதைக்கு நீங்க எதுவும் கட்சியில இருந்து விலகுற மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கா மேடம்? என்ன மாதிரி தகவல் எதுவும்? இப்ப நான் சொன்ன அது நியூஸ் இல்லையா? ஆமா மேடம். நான் ஒரே நேரத்துல சொல்ல விரும்புறேன். காளியம்மாள் விரும்பினால் வேறு கட்சிக்கு போகலாம் என சீமான் அறிவிப்பு. நாம் தமிழர் கட்சிக்கு இது களை உதிர் காலம் என்றும் பேட்டி. பருவ காலங்களில் இலையுதிர் காலம்னு ஒன்று இருக்கும். அது மாதிரி எங்கள் கட்சிக்கு இது களை உதிர் காலம். அப்படி திடீர்னு வருவாங்க போவாங்க. திருவாரூர் மாவட்ட கொள்முதல் நிலையங்களில் 25 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கம் என நியூஸ் 18இல் வெளியான செய்தி. அரவைக்கு லாரிகளில் எடுத்துச் செல்லும் பணிகள் தொடக்கம். திருச்செந்தூர் அருகே விண்வெளி பூங்காவிற்காக விவசாய நிலங்களை கையகப்படுத்த எதிர்ப்பு. பொதுமக்கள் உண்ணாவிரதம். முத்தரையரின் 1350ஆம் ஆண்டு சதய விழாவை முன்னிட்டு அறந்தாங்கி அருகே மாட்டு வண்டி பந்தயம். 3 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் சீறி பாய்ந்த காளைகள். மதுரை மாவட்டம் கோப்புதூர் அருகே ஆட்டு கொட்டகையில் பயங்கர தீ விபத்து. 16 ஆடுகள் தீயில் எரிந்து உயிரிழந்தன. மகா சிவராத்திரியை ஒட்டி சதுரகிரி மலைக்கோயிலுக்கு செல்ல 4 நாட்கள் அனுமதி. 25ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை பக்தர்கள் மலையேறலாம். தெலங்கானாவில் ஸ்ரீசைலம் கால்வாய் சுரங்கப் பணியின் போது விபத்து. 5க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் சிக்கியிருப்பதாக தகவல். மேலும் 2 பிணை கைதிகளை விடுவித்தது ஹமாஸ். சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்ட 2 இளைஞர்கள் இஸ்ரேல் வந்தடைந்தனர். சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் ஆஸ்திரேலியாவிற்கு எதிராக இங்கிலாந்து அதிரடி ஆட்டம்.
சதம் விளாசினார் இங்கிலாந்து வீரர் பென் டக்கட். 10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் சமூக நீதிக்கு வேட்டு வைக்கும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். 10,000 கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் சொன்னாலும் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம். அந்த பாவத்தை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒருபோதும் செய்ய மாட்டான். எவ்வளவு கொடுத்தாலும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என முதலமைச்சர் கர்ஜித்த காட்சிகள்தான் இவை. கடலூர் மாவட்டம் திருப்பையர் பகுதியில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் பெற்றோர்களை கொண்டாடுவோம் என்ற விழா நடந்தது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் அப்பா என்ற செயலியை அறிமுகம் செய்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், சமூக நீதிக்கு, தமிழுக்கு, தமிழ்நாட்டிற்கு, தமிழ் மக்களுக்கு வேட்டு வைக்கிற கொள்கைதான் தேசிய கல்விக் கொள்கை என்றும் அதனை ஏற்க முடியாது என்றும் கூறினார். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம்னு உறுதியா சொல்றோம். இந்த திட்டத்துல கையெழுத்து போட்டாதான் 2,000 கோடி ரூபாய் கிடைக்கும். 10,000 கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் சொன்னாலும் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம். 2,000 கோடி ரூபாய்க்காக இந்த பணத்துக்காக இன்னைக்கு நாங்கள் கையெழுத்து போட்டா என்ன ஆகும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 2000 ஆண்டுக்கு பின்னோக்கி நம்ம தமிழ் சமுதாயம் போயிடும். அந்த பாவத்தை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒருபோதும் செய்ய மாட்டான். பின்னர் தேசிய கல்விக் கொள்கையால் ஏற்படும் பாதிப்புகளை முதலமைச்சர் பட்டியலிட்டார். நாம கடைபிடிக்கிற சமூக நீதி கொள்கையை நீர்த்து போக செய்வது, பட்டியலின, பழங்குடியின, இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இப்ப உதவி தொகை தர்றோம். இத ஒன்றிய அரசின் திட்டம் மறுக்குது. 3ஆம் வகுப்புல பொது தேர்வு, 5ஆம் வகுப்புல பொது தேர்வு, 8ஆம் வகுப்புல பொது தேர்வுன்னு வச்சு பிள்ளைகளை வழிகட்ட பார்க்கிறாங்க. 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை செமஸ்டர் தேர்வு முறையை கொண்டு வர போறாங்க. இப்ப மருத்துவக் கல்லூரியில் சேர நீட் தேர்வு வைக்கிறது போல பொறியியல் படிப்புக்கும் ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் தேர்வு வச்சுதான் எடுப்பாங்க. 10ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வர படிப்பை தொடர விரும்பாத மாணவர்கள் அவங்களாகவே வெளியேறலாம்னா சொல்றாங்க. 6ஆம் வகுப்பு முதல் தொழில் கல்விங்கிற பேர்ல குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்த போறாங்க. எந்த மொழிக்கும் தாங்கள் எதிரிகள் அல்ல என கூறிய முதலமைச்சர், ஆனால் எந்த மொழியை திணித்தாலும் எதிர்ப்போம் என்றார். மற்ற மாநில மொழிகளையும் காக்கின்ற கொள்கையாக தமிழ்நாட்டின் மொழிக் கொள்கை இருப்பதாக முதலமைச்சர் கூறினார். ஒரு பக்கம் நமது பள்ளிக்கல்வித்துறையை பாராட்டும் மத்திய அரசு, மறுபக்கம் நமக்கான நிதியை தர மறுப்பதாக சாடினார். தமிழ்நாடு பள்ளிக்கல்விக்கான நிதியை ஒன்றிய அரசு வழங்கவில்லை என்றாலும் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் கீழ் மாநிலத்தில் செயல்படுத்துகிற திட்டங்கள் எதையும் நிறுத்தாம அவற்றை தொடர்ந்து நாங்கள் செயல்படுத்துவோம், அது உறுதி. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் தமிழ்நாட்டிற்கான நிதி வழங்கப்படும் என மத்திய அரசு கூறி வரும் நிலையில் முதலமைச்சரின் இந்த பேச்சு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது.